நாளைய தினத்தை சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே என்று உலகம் முழுவதும் இந்த நாளை விசேஷப்படுத்தி இருக்கிறோம். லெந்து நாட்களின் ஆரம்ப நாளாக இந்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி தேவனிடம் திரும்புவதற்காக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள். நினிவேயின் ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து சாம்பலிலே உட்கார்ந்தான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதை குறிக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களின்படி தேசத்தில் உள்ள ஜனங்களின் பாவத்திற்காக தேவனை நோக்கி பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க தானியேல் சாம்பலில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப நினிவேயின் ராஜாவும் சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபித்ததை பற்றி யோனா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நினிவேயின் ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். அப்போது ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்திற்குள் அனுப்பினார். அங்கே யோனா நினிவே நகரத்திற்குள் பிரவேசித்து, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். நினிவேயின் ராஜாவும் கூட தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். நினிவேயிலுள்ள எல்லா ஜனங்களும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு மனம் திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபித்தார். நம்முடைய பாவ வழிகளை விட்டு உண்மையாய் தேவனிடத்திலே திரும்பும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஒரு சிறு கதையின் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஊருக்கு வெளியே சோப் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருந்தது. அந்த சோப் கம்பெனியின் உரிமையாளர் தன்னுடைய நண்பரை ஒரு நாள் அங்கு உற்பத்தியாகும் சோப்பை பார்ப்பதற்காக அழைத்தார். போகும் வழியிலே, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இந்த வேத வசனங்களுள்ள கைப்பிரதியை வாசித்து, யாரும் இதுவரை பாவத்தை விட்டு முழுவதுமாக மனம் திரும்பவில்லையே, உலகத்திலுள்ள பலரும் இன்னும் பாவத்தில்தானே இருக்கிறார்கள், நீங்கள் கொடுக்கின்ற இந்த வசனத்தினால் இன்னும் உலகம் மாறவில்லையே என்றாராம். அதற்குள் அந்த சோப் கம்பெனிக்கு அருகிலே வந்துவிட்டார்கள். அப்போது அவருடைய நண்பர் இந்த சோப் கம்பெனியின் உரிமையாளரை பார்த்து, சோப் ஃபேக்டரி பக்கத்தில் இவ்வளவு குழந்தைகள் அழுக்கு கைகளோடு மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் சோப் சரியாக வேலை செய்யவில்லையே என்றாராம். இதை கேட்டதும் அந்த சோப் உரிமையாளர், எங்களுடைய சோப் தரமானதாகும், எங்களுடைய சோப்பை வாங்கி அதை உபயோகித்தால் மட்டுமே அழுக்கு நீங்கி சுத்தமாக இருக்க முடியும், இந்த சோப்பின் முழு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும், சோப் ஃபேக்டரியில் இருப்பதால் இந்த பிள்ளைகள் சுத்தமாக முடியாது என்றாராம். அப்போது அவருடைய நண்பர், இதுபோல தேவனுடைய வசனத்தை யார் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்றாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உணர்த்தும் போது நாம் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது தேவனோடு நல்ல உறவை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் மனம் திரும்பும் போது
பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நம்முடைய ஆண்டவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் திரும்புவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த பாவமும் எங்களிலே இராதபடிக்கு எங்களை உங்கள் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.